ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்றதை நான் அறிந்ததை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். மிகப்பெரிய பெரியவங்கெல்லாம் அதுல பயணிச்சிருக்காங்க. நான் இப்பதான் கத்துக்குட்டி உள்ள ஆன்மீகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவா இன்னைக்கு எல்லாம் ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு யாராவது கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சரி, கோயிலுக்கு போய் என்ன பண்றீங்க? என்ன, எனக்கு ஏதாவது வேணும், என்ன புள்ள குட்டிங்களா நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், 4 சொத்து சொகம் வாங்கணும், இப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அவங்களோட ஆன்மீகம் இருக்குது. இதை தாண்டி என்ன, குலதெய்வ வழிபாடு, வருஷத்துக்கு ஒரு முறை போறது, மொட்டை போடுறது, வேண்டுதல் பண்றது, வேல் குத்துறது, அப்புறம் போய் திருவிழாவில் கொண்டாடுறது, திருவிழா நடத்துவது, இது போன்ற இதெல்லாம் ஒரு வகையான ஆன்மீகம். பக்தி மார்க்கத்துல ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு ஞான மார்க்கத்துல உள்ளவங்கள்ட்டே ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனமா இருந்தா மட்டும் ஆன்மீகமா, இல்ல தியானம் பண்ணணும், தியானம் பண்ணினால் மட்டும் அது ஆன்மீகத்துக்கு வருமா, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் எனக்கு தெரிந்தவரை நானே இப்ப ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பக்தி மார்க்கம் என்பது வேறு, ஞான மார்க்கம் என்பது வேறு. இங்கே உடல், உயிர், ஆன்மா அப்படிங்கிற இந்த ஒரு 3 இருக்குது. இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கிறது சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் மனத்தை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல இதுவும் ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. மனத்தை கடந்து நிக்கணுங்கிறதும் ஒரு வகை ஆன்மீகம் தான். இப்ப பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஆன்மீகத்துக்கும் ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஆன்மீகத்துக்கும் எல்லாம் எங்க போய் சேர்றோம்னா, இறைவனை தேடுதல், அவ்வளவுதான். இறைவனை பக்தி மார்க்கத்தில் மந்திரங்கள் சொல்லி உச்சாடனைகளோடு, சிலை வழிபாடுகளோடு இறைவனை உண்ணாவிரதம் இருந்து, நோன்பிருந்து, இப்படி நிறைய இருக்குது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் பக்தி மார்க்கம் என்பது. 63 நாயன்மார்கள் எல்லாம் போற்றி வழிபட்டு முக்தி அடைந்த அந்த இதுதான் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் சித்தர்கள் வழி, தன் உள்ளே கடந்து கடவுளை காணும் அந்த கண்டவர்கள், அந்த அட்டமா சித்துக்கள் பெற்று குண்டலினி யோகத்தை தூண்டி சகசிரம் என்கிற இங்க தன்னுடைய இறைவனை உண்ணாக்கின் மூலமாக அமிர்தத்தை கண்டு ஆனந்த பெற்று கொண்டாடி மகிழ்ந்த அந்த தருணங்கள் தான் பக்தி மார்க்கத்துல இருந்து வேறுபடுறது இந்த ஞான மார்க்கம். தியானம் பண்றாங்க அப்படின்னா என்ன, மனதை ஒருநிலைப்படுத்துறது. பல விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். மனசை நிறைய நம்ம கட்டுக்கடங்காத ஒரு குதிரை, அது ஓடிட்டே இருக்கும். அதைக்கு ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்துறது தான் இந்த மௌனம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படி இப்படி நம்ம நண்பர்கள் கூட, அவங்க கூட, இவங்க கூட, ஃபேமிலி கூட நிறைய நீங்க மௌனமா இருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு முழுசும் நீங்க யாரு கூடயும் பேசாம இருந்து பாருங்க, எவ்வளவு எனர்ஜி கிடைக்குங்கிறது தெரியும். நம்மளுடைய அந்த உடற்சக்தின்னு சொல்லுவோம் பார்த்தியா, இதனை நம்ம ரொம்ப பிரயோகிக்காம இந்த மௌனத்துல ஆழ்ந்திருக்கும் போது எல்லா விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்கும். நிறைய திங்கிங் பவர் கிடைக்கும். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுதான் சின்ன வயசுலயே அந்த தியானத்துல ஏன் சொல்றாங்க, தியானம் என்பது மௌனத்தோட இன்னொரு வடிவம். அங்கே நம்ம மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்துறது இல்லை, மௌனமும் அங்க இருக்கும். மௌனம் பேசுறது அங்கதான். மௌனம் பேசுமா, ஆனால் இங்க தியானத்துல பேசும். தியானம்னு என்ன, தூங்கிக் கொண்டே விழித்திருப்பது, அதான் தியானம். அது எப்படி தூங்கிக் கொண்டே விழித்திருப்பது? கண்ணை மூடி இருப்பீங்க, ஆனால் நீங்கள் விழித்து கொண்டிருப்பீர்கள், அதுதான் தியானம். ஆன்மீகம் அப்படின்றது தன்னை அறிதல். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த அட்டமா சித்துக்களை அடைவதற்கு அட்டாங்க யோகம்னு சொல்லுவோம். இயமம் நியமம். இந்த இயமம் நியமம் அப்படிங்கிறத முதல் 2, அடுத்து நம்ம ஆசனம் பார்க்கிறோம், பிரத்யாகாரம், தாரணை, இதெல்லாம் நம்ம அப்புறம் போறோம். முதல்ல இந்த இயமம் நியமம் என்பது தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்வது. நான் யாருக்கும் எந்த கருதும் செய்யல, நமக்கும் யாரும் செய்ய மாட்டாங்க, நான் யாருக்கும் எந்த இதுவும் நினைக்கல, தீதும் நினைக்கவே இல்லை. நமக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் நமக்கு முளைக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஆன்மீகத்தில் முதல் அடிப்படை, அது பக்தி மார்க்கமா இருக்கட்டும், அது ஞான மார்க்கமா இருக்கட்டும், உள்ளார்ந்த விஷயங்கள் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்.
இங்கே பரிசுத்தமாக இருக்குது. அப்ப இங்க என்ன இந்த இடத்துலயா நினைக்காதீங்க. இந்த உடல் முழுவதும் தான் மனம். மனம் என்பது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் அது மூளையா இதயமா அப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ஒரு எங்கேயோ ஒரு அணு துகள் மாதிரி இருக்கு. அது எங்க வேணாலும் இருக்கும். அதுல அந்த அந்த அது அது மூளை அது நமக்கு மெமரி பவர் இங்க இருக்கிறதுனால நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆன்மீகம் அப்படின்றது வந்து நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி தன் அறிவு அப்படின்னு சொல்லுவோம். குரு அப்படின்னா யார் அப்படின்னா, கு அப்படி என்றால் இருள், ரு என்றால் ஒளி. இந்த இருளை அகற்ற வந்த ஒளி. அது எங்க வரும்? யாராவது மனித ரூபங்கள்ல வருமா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் குரு யாருன்னா ஏதாவது ஒரு மனித உருவத்தில் இருக்கும் நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு மகானை நாம் சுட்டி காட்டுவோம். ஆனால் குரு என்பது உண்மையிலேயே நாம் நமக்குள்ள அகந்தையை, நமக்குள்ள இருக்கிற அறியாமையை விகற்று ஒரு அறிவு தான். அது நமக்குள்ளதான் இருக்குது. குரு எங்க இருக்குன்னா அது நமக்குள்ளதான் இருக்குது. அதை யாரு காட்டுவாங்க? அதுவும் நாம தான் தெரிஞ்சுக்கணும். குருவை தேடியில நம்ம போக வேண்டாம், குரு நம்மை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகானாவும் இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், சிந்தையா இருக்கட்டும், நம்மை தேடி வரும் அந்த ஆற்றல் பிரபஞ்ச சக்தி. இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும் நமக்கு? பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சத்துல நிறைய சக்திகள் இருக்குது. அதுல நமக்கு எது வேணும்? இப்ப நமக்கு தண்ணி குடிக்கணும், தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறோம், பசிச்சா சாப்பிடுறோம், நமக்கு சுவாசம் வேணும்னா மூச்சில இருந்து எடுக்கிறோம், பார்க்க வேணும்னா கண்ணு தெரியுது. இப்ப இதெல்லாம் வந்து எது வேணுமோ அதை மட்டும் நம்ம கிரகிச்சுக்கிறோம் இல்லையா? பிரபஞ்ச சக்தி அவ்வளோ இருக்குது. நாம எதை வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். பசு பதி பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயை என்ன பண்ணுது? பசுவையும் பதியையும் சேர விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. இதுதான் அதோட வேலை. மாயை, பாசம், பசு பதி பாசம் என்பதோட இதுதான். இந்த மானுட பிறப்பு என்பது இறைவனை தொழுது அவன் பாதத்தில் சரணாகதி அடைவதுதான் இந்த பிறப்பின் நோக்கம். பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க பல பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒவ்வொரு பிறவியும் இந்த இறைவனை அடைய வேண்டும் என்பது வருவோம். இங்க இருக்கிற அந்த மாயை அப்படின்ற அந்த மும்மலங்கள் வந்து அதோட சேர விடாம இருக்குது. பதியை இந்த பசு சேர விடாமல் இந்த பாசம் வந்து தடுத்து நிறுத்துது ஒவ்வொருதும். அதுதான் அந்த மாயைங்கிறது வந்து என்ன, நம்ம இருக்கிற அந்த என்டர்டைன்மெண்ட்ஸ், இறை வழிபாடு இல்லாம நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஒவ்வொரு பிறவியும் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு பிறவியும் நமக்கு வந்து இப்படி தடுத்துட்டே போகுது. இந்த பிறவி இனி வேண்டாம், உன் பாதமே எனக்கு சரணாகதி அப்படின்னு நீங்க சரணாகதி தத்துவத்தை நீங்கள் இறைவனிடம் நீங்கள் முழு மனதோடு செய்யும் பொழுது அங்கே உண்மையான ஆன்மீகம் இருக்குது. நீங்கள் இந்த இறைவனை எதற்காக இந்த பிறப்பெடுத்து மானிட பிறப்பெடுத்து நம்ம இங்க வந்திருக்கிறோமோ அந்த பிறப்பின் நோக்கம் நிறைவடைந்து இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை தொடர்ந்து கண்டுகளித்து நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுங்க. அதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவவாதன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.